பிரபஞ்சம் உங்களை உற்று நோக்குகிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் ஒரே எண்கள் உங்கள் கண்ணில் தெரியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 11:11, 222, 777, 555, 369 இந்த மாதிரி எண்கள் உங்களுக்கு அடிக்கடி கண்களில் படும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்கை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க. திடீர் உள்ளுணர்வு அதிகரித்தல், யாரோ அழைப்பார்கள் என்று நினைத்தவுடன் அவங்க அழைப்பாங்க. ஒரு சிறிய விஷயம் நடக்க போகிறதுன்னு உங்களுக்கு முன்னாடியே ஒரு உணர்வு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சைகை கொடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். அடிக்கடி ஒரே விஷயங்கள் கண்ணில் படும், ஒரே பாடல், ஒரே வார்த்தை, ஒரே மனிதர் அல்லது ஒரே கருத்துக்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். கனவுகள் மிகவும் தெளிவாக வருதல். ஒரு சில கனவுகள் நம்ம நைட்டில் கனவு காணுவோம், விடிஞ்சால் அது மறந்துடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சில கனவுகள் சாதாரணமாக இல்லாமல் ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு வழிகாட்டுதல் மாதிரி நமக்கு உணரப்படலாம். அது உங்களுக்கு மிகவும் தெளிவான ஒரு எண்ணத்தை உருவாக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு பிரபஞ்சம் நம்மளை உற்று நோக்குகிறது என்பதற்கான அறிகுறிகள். தனிமையை விரும்ப ஆரம்பித்தல், சத்தம், கூட்டம் இதையெல்லாம் தவிர்த்து அமைதியான இடங்கள் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கும். இது ஒரு ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். சிலர் விலகுவது, புதிய வாய்ப்புகள் வருவது, பழைய பழக்கங்கள் உடைந்து போவது, பிரபஞ்சம் புதிய பாதைக்கு நம்மளை அழைத்து செல்லும் ஒரு சில அறிகுறிகள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் உங்களை உற்று நோக்குகிறது என்று அர்த்தம். அது உங்கள் கூடவே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சக்தி உணர்வு. என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்ற உணர்வு உங்களுக்கு அடிக்கடி தோன்றும். அது நீங்கள் நினைக்கவே இல்லைனாலும் தானாகவே அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும். பிரார்த்தனைக்கு பதில் கிடைப்பது போல உணர்வு. நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து விஷயங்களும் திடீரென ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அல்லது சரியான மனிதர்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சில இடங்கள் அல்லது மனிதர்களிடம் வித்தியாசமான ஈர்ப்பு. என்று அப்படின்னு எதுக்குன்னே தெரியாமல் சில கோவில்கள், பாடல்கள், ஆன்மீக வீடியோக்கள் எல்லாம் மனிதர்கள் இவங்க அனைத்து பேர் மேலேயும் திடீர்னு ஒரு ஈர்ப்பு ஏற்படலாம். பணம் பழையதை விட அதிகமாக கிடைக்கும். மனம் பழையதை விட அதிகமாக மாறும். அதிக கோபம், பயம் இதெல்லாம் குறைந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல அமைதி உருவாகும். இதெல்லாமே பிரபஞ்சம் நம்மளோட இருக்கிறது, உங்களை